ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து நான் சுட சுட சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மூங் தால் போட்டு வந்து இந்த மாதிரி பருப்பு குழம்பு தால் தான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா போட்டு வேக வச்சுட்டு பச்சை மிளகாலாம் போட்டு சீரகம் போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்கணும். லாஸ்ட்டாக எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட சேர்த்தா வந்து இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பருப்பு குழம்பு, சிறுபருப்பு குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது டேஸ்ட்டு சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்திங்கன்னா முட்டை வந்து வறுக்க போகிறேன். ஆனால் வந்து நார்மலாக வந்து மசாலா தூள் மட்டும் போட்டு வறுக்காமல் கொஞ்சம் வெங்காயம்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அது வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும். க்ரன்ச்சியாக இருக்கணும் வெங்காயம். நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் அந்த பக்கோடாலலாம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் வெங்காயம். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு சில பல மசாலாஸ்லாம் போட்டு ஒன்றும் இல்லை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் போட்டுட்டு சீரகத்தூளும் பெப்பர் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து இந்த வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா சால்ட் மட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது கூட அந்த சாதத்து கூட வச்சு சாப்பிடும் போது நல்லா வந்து க்ரன்ச்சியாக அந்த ஆனியனோட லிட்டில் பிட் அந்த ஸ்வீட்டோடு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எக் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு பாப்பாவும் நானுமே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பார்சல் ஒன்று வந்திருந்தது. நான் ஆர்டர் போட்டிருந்த பார்சல் தான் டெலிவர் ஆகிருந்தது. அது வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது ஒன்றும் வேறு எதுவும் இல்லை, ஸாரீ தான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். நான் ரொம்ப நாளாக வந்து இந்த ஷேடில் வந்து ஒரு ஸாரீ தேடிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணி ரொம்ப நாளாகவே இது ஸ்டாக் இல்லை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் அதை ஆர்டர் போட்டுட்டு இப்போ தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ஒரு மாதிரி பாடி ஃபுல்லாமே வந்து ஒரு மாதிரி பேஸ்டல் பிங்க்கு, அப்புறம் வந்து இந்த பீச் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கோல்டு ஷேடில் இருக்கும். நல்லா வந்து ஷிம்மரியாக இருக்கும். பளபளன்னு இருக்கும். ஒரு மாதிரி நைட்லலாம் கட்டிட்டு போனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் பார்டர், அந்த பார்டர் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஜரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. கோல்டு ஜரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. பார்டர் வந்து நல்லா கொஞ்சம் ப்ராடாக தான் இருக்கும். ஒரு சைடு வந்து ப்ராடாக இருக்கும், ஒரு சைடு வந்து சின்ன பார்டராக இருக்கும். ஸோ இந்த ஷேடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கலர் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், இப்போ கிடச்சிருக்கு. இந்த ஸாரீ எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த ஸாரியோட ரேட் என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.